ஐயா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. தீரரானோர்க்கு பிழைக்கும் வலு புத்தி சொல்லி பாடி தீர்வை தீர்த்து பரசோதனை பார்த்து ஆடி தீர்வை தீர்த்து ஆண் பெண் மிகவே கண்டு நல்லாண்டு கண்டு நடும் பூமங்கையரை செல்ல கலியாணம் செய்து சீரப்புடனே செந்தாமரையாளுடனே சீரப்பிருந்து கொந்தார் குழலை கூடி மிக புரிந்து ஆனை கண்டு நீ அதினாலுலகம் எல்லாம் தானாக நீயும் தலைவன் எனச் சமைந்து முரணிகளிங்களியே முச்சுடரோ ஒன்றாவாய் தரணீரேளும் தடதடன தனசைத்து நியதின் மேலாளும் நிர்ணயத்தை கேள் மகனே தங்க முடி சூடி சான்றோர்க்கு நால்வரமும் அங்கவர்க்கு தன்னருளி அழகு மிக கொடுத்து நல்ல தர்மமாக நாடும் பூவியதிலே அல்லல் வினை அற்ற அவனியதை நீ ஆழ்வாய் அப்போ நீ அரசு ஆளுகின்ற நாளையிலே செப்ப ஒன்னா செல்வம் சிறப்பு மிக உண்டாகும் பூமடந்தை வீட்டில் பூந்து கோலு விருந்து தாமுனிந்து நீயும் தரணிதனில் வந்தவுட நான் வந்து உன்னை நாடி மிக எடுத்து தான்மையில் செல்வ தலைவன் பூனையாக்கி சொல்ல ஒண்ணாக சுகந்தருவேன் என் மகனே எல்லை கணக்கும் ஏழு யூக கணக்கும் தீர்த்து உனக்கு திருவம்பலம் அருளி தோற்றும் பதிகள் துலங்கும் வெகு ரத்தினமாய் எல்லாம் அருளி எழுமாத தான் சூழ வல்லோனாய் நீயும் வாழுவாயன் மகனே மலங்காதே என் மகனே மாதவங்கள் பெற்றவனே கலங்காதே என் மகனே கண்ணே என் கற்பகமே என்று மகனுக்கு துரைக்கும் இவ்வளவும் மன்று குலுங்காது வாரிங்கள்
அலங்காது மேகம் கூடை நீளற்ற மேவலர்கள் ஒற்றி நிற்க யோக முனிமார் ஓதி தமிழ் கூற ஈசர் மகிழ்ந்து ரத்னம் அதில் இருக்க வாசவனந்தேவர்களும் வாய் பொற்றி தாழ்ந்து நிற்க இப்படியே சங்கம் எல்லாம் மகிழ்ந்து நிற்க அப்படியே விஞ்சை அருளி நாராதியுமே. நாட்டுக்குடைய நாராயணர் நாத நாராயணமூர்த்தி தான் தவமிருந்து பெற்ற பிள்ளை தன் சொல்படி தன் விஞ்சைப்படி இந்த நாட்டிலே போய் முறைகளை நடத்தி நிறைவு செய்த காரணத்தினால் இனி இந்த நாட்டிலே சொந்த விளையாடல்களை தொல்புவியில் கொண்டாடுவதற்கு விஞ்சை அருளி செய்கின்றார். செல்ல மகனே, சிறந்த தேதி வந்ததினால் திருநாள் நடத்தி தெருவீதி தான் வரவும். அதாவது இது முட்டப்பதி பால்கடலுக்குள்ளாக 3வது விஞ்சையாக அருளி செய்யப்படுகின்றது. நித்தம் திருநாள் நீ நடத்தி இருக்க வேண்டும். சப்தகன்னி மாதர்களை திருமணம் செய்து அவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் உலகமறியும்படியாக எடுத்து கொடுத்து, நீ யார், சப்தகன்னி மாதர்கள் யார், இந்த சாண்டவர்கள் யார், இந்த உண்மையை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக நீ நடத்தி இருக்க வேண்டும் மகனே. அப்பொழுது இந்த உலக நிலை பிரகாரம் லௌகீக வழி பிரகாரம் இந்த திருமணம் சடங்குகள் என்று சொல்லப்படுகின்ற போது அதுக்கு பல செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளுக்கு மக்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் உனக்கு அது கூடாடி நின்று நல்ல உபகாரங்களை செய்வார்கள். ஆனால் சலியாமல் காசி தந்தவர்கள் உண்டானால் வேண்டினே தர்மம் விரைவாக நடத்தீரு. அதையெல்லாம் நீ தான தர்மமாக நடத்தீரு. அதை செய்தவர்களுக்கு அதனாலே புண்ணியம் கிட்டும் என்று அந்த மகனுக்கு சொல்லி அந்த அம்மையார்களை திருமணம் செய்கின்ற போது பெரிய பந்தல் விதானங்களை அமைத்து அதிலே மனம் தருகின்ற மலர்களால் கூடிய மாலைகளால் அலங்கரித்து மேற்கட்டி கட்டி மற்றும் வாடை தருகின்ற சந்தனம், கஸ்தூரி, எலுமிச்சி, வெட்டி, ராமிச்சி போன்ற பொருள்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த தெய்வ மாதர்களை அந்த பந்தலிலே நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உன்னுடைய கைக்குள் நிற்கின்ற சீசன்மார்களுடைய சொல்முறையும் கேட்டு நீ அதை திருமணம் செய்ய வேண்டும். இனி பரிச முறை, பாவையர்கள் தன்முறை, இப்படிப்பட்ட அதாவது கொடுக்கல் வாங்கல் முறைகளை நீ கேட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கல் முறை என்ற இந்த இடத்திலே உலகத்திலே நாமல் பொன்பொருளோ சொத்து சுகமோ கொடுக்கிறோம். வாங்கல் அதாவது மாப்பிள்ளை பரிசம் போடுகின்றார், இது லௌகீக நிலை. ஆனால் ஐயா வந்து நடத்துகின்ற நிலை மக்களுக்கு லௌகீக நிலையிலே இருந்தாலும் ஆவார் நடத்துகிறது ஆன்மீக நெறி. ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற போது பரமாத்மா ஜீவாத்மா, இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பரமாத்மாவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவாத்மாக்கள் பரமனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்டு அதை இந்த உலகோர் அறிந்தால் நாமும் அதுபோல இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனை அடையலாம். இந்த முறையை உலகறியும்படியாக சொல்லி நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மகனே என்று அந்த மகனுக்கு உபதேசிக்கின்றார். தங்க நிறமான தர்ம தலைவா, என்னோடு அந்த கன்னியர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அந்த பிள்ளைகள் 7 பேரையும் அவர்களுக்கு இனங்காட்டி கொடுக்க வேண்டும். அது அல்லாமலும் இந்த லோகத்திலே நீ நடந்திருக்கின்ற நிலையிலே முந்து மூல பதிக்கு முன்மொழிந்த முறையிலே நீ வந்து அந்த முறைகளை எல்லாம் அங்கே நடத்த வேண்டும். அங்கே பலவிதமான திருமணங்களை எல்லாம் நீ நடத்தப் போகின்றாய். பல தெய்வ திருமாதர்களை எல்லாம் நீ திருநடன திருக்கல்யாணம் செய்ய போகின்றாய். அப்படி செய்கின்ற போது அவரவர்களுக்கு தகுந்த வேடங்களை, அதாவது லட்சுமி என்றால் நாராயணம், சிவம் என்றால் அவளுக்கு பார்வதிதான் அன்னை உகந்தவள்,
இப்படி கணவன் மனைவி என்ற பொருத்த நிலையிலே அவரவர்களுக்கு தகுந்த வேடங்களை இட்டு நீ அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீ இந்த உலகத்திலே எல்லா தெய்வங்களையும் திருமணம் செய்கின்ற தத்துவம் உன்னை யார் என்று உலகம் அறிந்து கொள்வதற்கு. இதை ஐயா விஞ்சையிலே சொல்லுகின்றார். அதாவது 1008 மாசி 20 இந்த வையம் இந்த கலி அளிப்பதற்காக காரண தெய்வமாக வைகுண்டத்தை உருவெடுத்து உலகத்திலே அனுப்புகின்ற போது அவர்களுக்கு இந்த உலகத்திலே மக்கள் எப்படி வாழ வேண்டுமோ என்ற வாழ்க்கை நெறியை வரிசையாக அனுபவிப்பதற்கு விஞ்சை என்று சொல்ல, விஞ்சை என்றால் ஞானம், அருளி செய்கின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார், மகனே நீ இந்த உலகத்திலே போய் நான் யார் என்று சொல்ல வேண்டாம். உன்னை சொல்லுவதற்காக தெய்வ மாதர்கள் பூலகத்திலே வருவார்கள். அவர்கள் மூலமாக இந்த உலக மக்கள் உன்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு விஞ்சை வைக்கின்றார். தாயாரோடு சிவமாது சரசிவதியே பொன்மாது நேயமாதர் மடமாது நீ நிறம் அறிய ஒந்துனது பூசாபலங்கள் சொல்லி மிக புலம்பித்திரிவார் துயர் தீர மாயாதிருக்கும் மகனே உன் மனமே மகிழ்ந்து மகிழ்ந்திருவே என்ற விஞ்சையின் பிரகாரம் லட்சுமி அம்மை இவர்தான் என் புருஷன் என்று நாராயணரை ஐயா வைகுண்டரை சொல்லுகின்றார். வள்ளி தெய்வ யானை இவர்தான் எங்களுடைய புருஷன் என்று சொல்லுகின்றார்கள். பகவதி பார்வதி இவர்தான் எங்கள் புருஷன் என்று சொல்லுகின்றார்கள். கல்விக்கு உகந்த தவச்செல்வி ஆகிய அன்னை சரஸ்வதி மண்டைக்காட்டாள் இவர்தான் என்னுடைய புருஷன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லோருக்கும் ஒருவன் புருஷனாக இருக்கின்றான் என்றால் இது ஏக பரம்பொருள் என்ற தத்துவத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட அந்த மகனுக்கு விஞ்சை அருள்கின்றார். இத்தனைகளை விஞ்சைகளையும் பெற்ற வைகுண்டராஜர் என்ன சொல்லுகின்றார்? விஞ்சையும் பெற்று வைந்த விரைவுடன் தகப்பன் பாதம் அஞ்சையும் நந்த ஜோதி அரணையும் வணங்கி போற்றி நெஞ்சையும் ஒன்றுள்ளாய்க்கு நிர்மல தாயை போற்றி கொஞ்சையும் குணத்தினாதன் குருவார் குருவை பார்த்து என்னையாள் கொண்ட நாதா எங்கு மாய் நிறைந்த நீதா உன்னையான் கண்டு போற்ற உன்னருள் கிருபை தந்தாய் இன்னமும் கலியில் போய் நான் இருந்திந்த முறைகள் செய்தால் என்னை ஆட்கொண்டு ரத்ன கிரீடம் எப்போ ஈவி கிரீடம் எப்போயீவீர் இன்றென கேட்ட இளமைந்தா கேளு அறிவிதி கொண்டே சூடி அணியிடை மாறை தோய்ந்து தரிவிதியான போதும் தாமரை கை நிகழ்ந்த போதும்
பரிவலம் வந்த போதும் பார்மகள் அடைந்தாய் அன்றே. உன் விதி அதனால் முன்னூல் ஊறிய அமிர்தம் தன்னால் என் விதி தன்னால் வந்த ஏகாவரம் உனக்குள் ஆகி மண்முறை தெளிந்ததன்றும் மான்கன்று ஈன்றதன்றும் பொன்மகள் அகன்றதன்றும் பூமகள் அடைந்தாய் அன்றே. பூமகள் உன்னை சார்ந்து பின்னாறு வரைக்கு மேலே நானுகம் தன்னால் போய்க்கு நகரொரு பகற்குள்ளாக்கி தன்னை தங்கமான தைலமாம்பதத்தில் மூழ்கி வானுன்னை மகிழும் ரத்தின மகிழ் கிரீடம் அருள்வேன் என்றார். விஞ்சையும் பெற்று வைந்தர் விரைவுடன் தகப்பன் பாதம் அஞ்சையும் புணர்ந்த ஜோதி அரணையும் வணங்கி போற்றி. இத்தனை விஞ்சைகளையும் முட்டப்பதி கடலுக்குள்ளாக தேவக சங்க திரு சபையிலே நாராயணர் சொல்ல மகர் வைகுண்டர் கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்வார், அப்பா, என்னையாள் கொண்ட நீதா எங்குமாய் நிறைந்த நாதா உன்னையான் கண்டு போற்ற உன்னருள் கெருவை தந்தாய். இன்னமும் கனியில் போய் நான் இருந்திந்த முறைகள் செய்தால் என்னையாள் கொண்டு ரத்ன கிரீடம் எப்போ ஈவி. இப்படி பணிவாக கேட்ட அந்த வைகுண்ட பொருளுக்கு நாராயணர் சொல்லுகின்றார், மகனே, கிரீடம் எப்போ ஈவீர் என்று கேட்ட மைந்தா கேளு. நீ இந்த பூலோகத்திலே உன்னுடைய விதியால் மனுவாக பிறந்தாய். அப்படி மனுவாக பிறந்து வாழ்ந்து ஊழ்வினை பயன்களை எல்லாம் அறுத்து நீ யகாவர விதத்தோடு எல்லா நிலைகளையும் பெறுவதற்காக நீ திருச்செந்தூர் கடலிலே சென்று உன்னுடைய உடல் ஊறல்களை எல்லாம் அழித்து வைகுண்டம் என்று விஞ்சை பெற்று இந்த லோகத்திலே நீ மனுஸ்வரூபமாக வந்தாய். அப்படி மனுஸ்வரூபமாக வந்து உன் விதி அதனால் முன்னூல் ஊறிய அமிர்தம் தன்னால் என் விதி தனால் வந்த யகாவரம் உனக்குள்ளாகி மண்முறை தெளிந்ததென்றும் மான்கன்று ஈன்றதென்றும் பொன்மகள் அகன்றதென்றும் பூமகள் அடைந்தாயண்டே. பூமகள் உன்னை சார்ந்து இந்த பூலகத்திலே 6 வருடம் அருந்தவம் புரிந்தாய். அந்த தவம் நிறைவேறிய காரணத்தினால் நீதான் நான், நான் தான் நீ என்ற நிலையை அறிவிதி கொண்டே சூடி அதனால் அணியிடை மாறை தோர்ந்து நீ இந்த லோகத்திலே பரிவலம் வந்தாய். மகனே, பூமகள் உன்னை சேர்ந்த பின்னாலே நீ நானுகன் தன்னால் போக்கி நகர் ஒரு பகற்குள்ளாக்கி
வானுனை தங்கமான தைலமாம் பதத்திலே நான் உன்னை மகிழ் கிரீடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கிரீடம் சூட்டி உன்னை அரசுக்கு அமர்த்துவேன் என்று அந்த செல்ல மகனுக்கு நாராயணமூர்த்தி எடுத்துரைத்தார். மகனே, உனக்கு மகா செல்வம் ஆகி வரும். சுகமே போயிரெனவே சொல்லி அனுப்பலுற்றார். அனுபதிருமால் அருமை மக உயதுரைக்கும் மனு புகழ் பெற்ற வைகுண்டாயதுரைக்கும் பாவி வருநீசன் பண்ணி வைத்த பாட்டை எல்லாம் ஆவிங்கறிந்தென்னுடைய அங்கம் எல்லாம் ஜோருதையா என்று வைகுண்ட ரிசைய தீருமாலும் அன்று மகனுக்கு அருளினது கல்மாதே என்னீசன் நமக்கு இந்த யூகம் வரையும் மன்னீதங்கட்ட மத்தானாய் வந்ததினால் செய்தான் அதினால் திருமகனே அஞ்சாதே மைதானமான வாக்கு நம காச்சுதென்ன கை வாய்த்து என் மகனே கலிநீதனை அறுக்க மெய் வாய்த்து நம்முடைய மேன்மை கூலத்தோர்க்கு அன்பான சீமை அரசாள நாளாச்சி கண்பாலடைய சரியாச்சு என் மகனே மலங்காதே போனி வாழுகின்ற நற்பதியில் கலங்காதே போயிரு நீ கண்ணே தீரு மகனே என்று விடையருள ஏற்ற தீருமாலும் அன்று திருமாலும் அன்பாய் வீடை வேண்டி அளவாக்கரையில் ஆதி வருகும் முன்னே நிலையான சான்றோர் நிரம்பம் வந்து குடினரே கண்டு அந்த சான்றோரை கரிய திருமால் மகிழ்ந்து நன்றென்று சொல்லி நாராயணர் கூட்டி பண்டிருந்த நல்ல பதியில் வந்து சேர்ந்தனரே. மகனே, உனக்கு மகா செல்வம் ஆகி வரும். சுகமே போயிரனவே சொல்லி அனுப்பலுற்றார். கடலுக்குள்ளாக வைத்து முட்டப்பதி பால் கடலுக்குள்ளாக வைத்து வேண்டிய வைகுண்டருக்கு நாராயணர் இத்தனை உபதேசங்களையும் சொல்லி விடை கொடுக்கின்றார். அப்பொழுது வைகுண்டமூர்த்தி கேட்கிறார், அப்பா, பாவி வெறு நீசன் பண்ணி வைத்த பாட்டையெல்லாம் எண்ணுகிற போது எனக்கு அங்கமெல்லாம் சோறுகிறதப்பா, ஆவி தடுமாறுகிறதப்பா, அதற்கு நான் என்ன செய்ய என்று கேட்டார். அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார், மகனே, இந்நாள் வரையிலும் இந்த நன்னீதம் கெட்ட நீசன் செய்த வினைகளெல்லாம் மாத்தானாய் உனக்கு தெரிவது போல் இருந்தாலும் அத்தனையும் அவன் ஏக்க காரியம்தான். நமக்கு இது ஒரு கை வாய்த்தது. ஏனென்றால் அவனை தன்னாலே நரகத்திலே தள்ளுவதற்கு இது ஒரு உபாயம். நமக்கு இனி அன்பான சீமை அரசாள நாளாச்சு. தன்பால் அடைய, அதாவது நமக்கு உகந்த மக்களை நம்மோடு வைத்து அரசாள்வதற்கு இப்பொழுது நேரம் வந்திருக்கிறது. மகனே, மலங்காதே,
நீ வாழுகின்ற தர்மபதியிலே போயிரு, கலங்காதே மகனே என்று அந்த மகனை தட்டி அவனை உற்சாகப்படுத்தி விடை கொடுத்து கரையிலே அனுப்பி வைக்கிறார். அப்படி கரையிலே அனுப்பி வைக்கிற போது நிறைய மக்கள் வந்து அந்த கடற்கரையிலே கூடியிருக்கிறார்கள். ஏனென்றால் தெச்சனத்திலே சுவாமி தோப்பிலே இருந்து ஐயா புறப்படுகின்ற போது இந்த விவரத்தை 4 சீசர்களுக்கும் தன்னோடே கூடியிருக்கின்ற சாட்சியான 2 முனிவர்களுக்கும் அல்லாது வேறு யாருக்கும் தெரியாத வழியிலே புறப்படுகின்றார். ஆனால் இன்றோ அங்கே தட்சிணத்தில் உள்ள மக்கள் நிறைய, அதாவது ஏகப்பட்ட மக்கள் அங்கே வந்து கூடியிருக்கின்றார்கள். இதுதான் ஐயா வழியினுடைய நெறி. ஐயா எங்கே என்று அவர்கள் சிந்தித்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஐயா அந்த முட்டப்பதி பால்கடலுக்குள்ளாக இருக்கின்ற தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. பக்தர்களுக்கு தரிசனம் கிடைக்க வேண்டும். ஆனால் இந்த தரிசனத்தை பற்றி உலகத்திலே சொல்லுகின்ற போது பலர் சொல்லுவார்கள், எனக்கு கிடைக்காத தரிசனமா உனக்கு கிடைத்தது? என்கிட்ட சொல்லாத ஐயாவா உன்னிடத்திலே சொன்னார் என்றெல்லாம் வீணம் புரைவார்கள். ஆதலால் நீங்கள் மற்றவர்களிடத்திலே அதை சொல்ல வேண்டியதில்லை. அதாவது அவனவன் தேடு முதல் அவனவன் வைத்து ஆண்டிடுங்கள். இது ஐயா சொல்லுவது இந்த தரிசனத்தை தான். நாம் இந்த லோகத்தில் எத்தனை பொருள்களை தேடினாலும் நான் தேடிய பொருள் எனக்கு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள், சுற்றம், நட்பு எல்லோருக்கும் பயன்படும். ஆனால் இந்த ஆன்மீக நெறியிலே ஐயாவுனுடைய அருளும் அருள் தரிசனமும் அருள் திருவாக்கும் ஒருவனுக்கு கிட்டுகிறது என்றால் அது அவனுக்கு மட்டுமே அல்லாது வேற யாருக்கும் அல்ல. அதை வைத்து அவன் நாட்டிலே நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர எனக்கு இப்படி கிடைத்தது, நான் அப்படி கேட்டேன், நான் இப்படிப்பட்டவனாக்கும் என்று உலகத்திலே பிரபலப்படுத்தி கொள்ளுவான் என்றால் இந்த ஐயாவளிக்கு உகந்தவன் அல்ல. அவன் அதை உள்ளத்திலே வைத்து ஐயா என்ன செய்கிறார் பாருங்கள். கடலதிலே கண்ட காட்சிகளை எல்லாம் யாருக்கும் இல்லாமல், யாருக்கும் தெரிவிக்காமல், நான் யார் என்ற உண்மையை உலகத்துக்கு வாயினால் சொல்லாமல் அகமகிழ்ந்து பூசித்து அனுதினமும் ஐயா 6 வருட தவத்தை நடத்தி வருகின்றார். அப்படி நாம் உண்மையிலாக நடந்து வருகிற போது நம்முடைய மகத்துவம் நம்முடைய செயலால் வெளிப்படுமே அல்லாது வாயால் வெளிப்படக்கூடாது. இதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். அதனாலே எம்பெருமான் அந்த வைகுண்ட மூர்த்தி நாராயண மூர்த்தியிடத்திலே அருள் பெற்று விடைபெற்று வருகின்ற போது இந்த விவரத்தை சொல்லுகின்றார். மகனே, நீ எதற்கும் பயப்படாதே. அன்பான சீமை அரசாள நாளாச்சு. தன்பால், அதாவது நமக்கு உகந்த மக்கள், அதாவது தெய்வத்துக்கு உகந்த மக்கள், ஆகம சட்டத்திற்கு, வேகத்துக்கு, தர்மத்துக்கு உகந்த மக்கள் நம்முடைய மக்கள், அவர்கள் நம்முடைய வாழ்வை பெறுவார்கள் என்று அந்த திருப்பார் கடலுக்குள்ளாக இருந்து மகனுக்கு விடை கொடுக்கின்றார். கரையிலே வருகின்றார். இந்த மக்களை எல்லாம் பார்க்கின்றார். அந்த மக்களை அன்போடு அருகழைத்து ஐயா சீரான தெச்சனம் வருகின்றார். தெச்சனத்திலே வந்து அமர்ந்து கொண்டு இந்த மக்களுக்கு ஐயா சொல்லுவார், மக்களே, இந்த கலிநாடு சீக்கிரமே அழியப் போகிறது. இனி ஒரு புனிதமான தர்ம நாடு, சுவிட்சமான நாடு தோன்றப் போகின்றது. நாமெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். யாரும் யாருக்கு அடிமை இல்லை. யாரும் யாரையும் அதிகாரப்படுத்த முடியாது. தன்னந்தன்னாலே வாழுகின்ற ஒரு தர்ம வாழ்வு தோன்றப் போகிறது என்று பஞ்சகர்ணாதிகளை எல்லாம் பம்மலாய் நடத்தி காவி தொட்டிலே இருந்து இந்த கதைகளை எல்லாம் இந்த உலகம் அறிவதற்காக விவரிப்பாக ஐயா பாட்டாக படித்தார். நாடழிய போறதும் நன்னாடு தோன்றுவதும் பாடழிய நீசன் படப்போற செய்தியதும் நல்ல மனுவோர்கள் நாடி மொழிப்பதுவும் வல்ல புவி தருமம் வாழ்வதுவும் சிறப்பதுவும் சொல்லி விரித்து சிறந்தாக அந்த பாட்டை படித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை கேட்ட அன்பு மக்கள் எல்லாம் மிக ஆனந்தப்பட்டார்கள். ஆனால் வம்பான சில நீச குலங்கள் உண்டே, அன்பு வன்பு, தர்மம் அதர்மம், சத்தியம் அதர்மம், ரெண்டுமே இந்த கலி அழிகிறது வரையிலும் இந்த உலகத்திலே உண்டு என்று ஐயா சொல்லுகின்றார். ஆதலால் ஐயாவுடைய இந்த பரிகார நிலைகள், அதாவது தேரு, திருநாள்,
தான தர்மங்கள், கல்யாண காட்சிகள், இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் செய்ய போகிறேன் என்று சொன்னவுடனே அந்த வம்பான நீசர்கள் எல்லாம் ஐயாவை குறை சொன்னார்கள். இந்த பண்டார வந்த நாள் முதலாக எனக்கு எந்த காணிக்கையும் வேண்டாம், கைக்கூலி வேண்டாம், திருநாள் வேண்டாம், பூசை புனஸ்காரம் வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லி இருந்தான். இப்பொழுது மக்கள் நிறைய கூடியவுடனே அவர்களிடத்திலே ஆதாயம் தேடுவதற்காக நான் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நடத்தப் போகின்றேன்.